சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ பதிவு, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வாரத்துக்கான கொஸ்டின் எடுத்தாச்சு. நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் வாரத்துக்கான கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு. எல்லா கரெக்ஷனும் பார்த்து ரெடியா இருக்கு. இந்த ஃப்ரண்ட் பேஜ் முதற்கொண்டு ஏன் இப்படி வைக்கிறோம்னா, உங்களுக்கு அந்த ஒரிஜினலாக ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான், ரைட்டா? இதுக்கான உழைப்பை வீணாக்கிறாதீங்க, ரைட்டா? நம்ம ஒரு காஸ்ட் பே பண்ணிட்டோம் அப்படிங்கிறக்காக சரி எழுதுனா என்ன எழுதாட்டி என்ன யாரு கேட்க போறா அப்படிங்கிற எண்ணத்தை தவிர்த்துருங்க. தயவு செய்து எல்லாரும் எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு காரில் போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம காரில் போகும்போது சேஃப்டி ஒரு இன்சூரன்ஸ் போடுவோம். ஏன்னா ஏதாவது நடந்துருச்சுன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அந்த இன்சூரன்ஸு நம்மளை காப்பாற்றுதோ இல்லையோ நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணுன்னு தான் போடுவோம். நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும் தான் போடுவோம். நம்ம இப்போ எனக்குலாம் இன்சூரன்ஸ் போட சொல்லுவார் எனக்கு, சார் என்ன சார் இப்பயே எனக்கு இப்படி சொல்கிறீங்க? இல்லை சார் அப்படின்னா ஃபேமிலி, சரி புரியுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சொல்ல முடியாமல் சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா ஒரு சேஃப்டி வேணும். அது மாதிரி தான் தேர்வு அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த, நம்ம இன்னைக்கு இந்த தேர்வில் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான். நம்ம நாளைக்கு அங்கே எக்ஸாம் எழுத போகிறோம். அந்த எக்ஸாமில் எழுத போகும்போது நமக்கு நல்லா தான் எழுதுவோம், நல்லா தான் போவோம், நம்பிக்கைலாம் இருக்கும். சேஃப்டி தான். இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் ரொம்ப சேஃப் ஜோனாக இருப்பீங்க, சேஃப்டியாக இருப்பீங்க. பட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகும்போது அங்கே வர்ற பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியாது, எதிர்கொள்ள முடியாது. அதனால் தேர்வை தயவு செய்து எழுதிருங்க. எப்பயுமே சரி எப்போ நான் என்ன சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி நான் என்ன சொல்கிறேன், நம்ம நீங்கள் யூடியூப் மாணவர்களாக கூட இருக்கட்டுமே, ஏதாவது ஒரு அகாடமியில் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்களா, அந்த தேர்வை வீணாக்காமல் எழுதுங்க. தேர்வை வீணாக்காமல் எழுதுங்க, அவ்வளோதான். யாராக இருந்தாலும் சரி ஒரு தேர்வை வீணாக்கிறாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன், ரைட்டா? அந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணி அந்த மார்க்கை நம்ம என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணி இப்போ இந்த பாடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாடம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்குது. இந்த பாடம் பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த பாடங்கள்லேருந்து கொஸ்டின் எடுத்திருக்கோம், ரைட்டா? இந்த மேக்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், பொது தமிழ்லேருந்து எடுத்திருக்கோம், ரைட்டா? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இதில் இருக்காது. அது கூடுதலாக நாங்கள் கொஸ்டின் ஜிகேல எடுத்திருக்கோம், சோசியல் அண்டு சயின்ஸில் எடுத்திருக்கோம், அமிலம் காரம் உப்பு. இது உங்களுடைய அறிவை செக் பண்ணும், வருங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கேட்டிருப்போம். பைலாங்குவல் தான் இருக்கும், ரைட்டா? உங்களுக்கு கொஸ்டின் காமிக்கக்கூடாது, இருந்தாலும் நான் காமிக்கலை, சும்மா ஒரு நிமிஷம் இருங்க பாருங்க. பைலாங்குவலில் தான் இருக்கு. ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி கேட்கணுமோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டிஎன்பிசி. ஆனால் நாங்கள் டிஎன்பிசி இங்கிலீஷை மேலே வைப்பாங்க, நாங்கள் தமிழை மேலே, நாங்கள் தமிழை மேலே வச்சு இங்கிலீஷை கீழே வச்சுருக்கோம். மொழி தான், பட் இருந்தாலும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே அதிகமாக இருக்கீங்க அப்படிங்கிறக்காக, ரைட்டா? ஸோ அப்போ இந்த இவ்வளவு கொஸ்டினும் வீணாயிடக்கூடாது. இவ்வளோ கொஸ்டின் மேக்ஸ் லாஸ்ட்டில் இருக்குது, ரைட்டா? இந்த கொஸ்டின்ஸ் என்ன ஆயிடக்கூடாது, வீணாயிடக்கூடாது. ஸோ அதை மைண்டில் நீங்கள் செட் பண்ணிக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ எக்ஸாம் எழுத தயாராகிக்காங்க. எழுதிட்டு மார்க்கை என்ட்ரி பண்ணி உங்கள் மார்க்கு இடத்த பிடிங்க. உங்கள் மார்க் இடத்த என்ன செய்யுங்க, பிடிங்க. புரியுதா உங்களுக்கு? என்னப்பா இது, உங்களுடைய மார்க்கோட இடத்த பிடிங்க. ஓகே, கொஸ்டினை விடுங்க. உங்களுடைய மதிப்பெண் இடத்த பிடிச்சி 150 170க்கு மேலே எடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? இந்த வீடியோ பதில் நான் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஒவ்வொரு வாரமும் சொல்லுவேன், விட மாட்டேன், ரைட்டா? ஸோ நல்லா கேட்டுக்காங்க. நீங்கள் எழுதுனீங்களான்னு உங்களை செக் பண்ணுறது உள்ளார்ந்து ஒரு மனதை யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காப்புல, ஒரு டீமே, ஒட்டுமொத்த டீமே உழைச்சிட்டு இருக்குது. டைப் அடித்து வச்சு கொடுத்து இவ்வளோ ஒட்டுமொத்த டீம் இருக்குது, இவ்வளோ உழைப்பு இருக்குது, ரைட்டா? உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் யாருமே கைட் பண்ண ஆள் இல்லாமல் எவ்வளோ பேர் நிறையா லைனில் போகாமல் போயிட்டாங்க. பக்கத்து வீடுகளில் இந்த பொங்கலுக்கு கூட பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல. பக்கத்து வீடுகளில் ஒரு அம்மா சொல்லுது, இந்த தகவல் கூட பக்கத்து வீட்டுக்காரே சொல்ல மாட்டான். அவனுக்கு 1000 ரூபா வரும், அதை வரப்போது டோக்கன் கொடுத்தாங்கன்னு கூட பக்கத்தில் சொல்ல மாட்டாங்க. அந்த அம்மா வருத்தப்பட்டு சொல்லுச்சு, என்னங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு. அது இப்படிதான் இருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு கடந்து போயிட்டோம். அது வேற விஷயம். நம்ம வீட்டிலேயே சொன்னாங்களா என்னன்னு தெரியல, அது வேற விஷயம், ரைட்? ஓகே. என்ன அவேர்னஸ் இல்லை, கைடன்ஸ் பண்ண ஆள் இல்லை, தட்டி கொடுக்க ஆள் இல்லை, வாடான்னு சொல்றதுக்கு, நம்பிக்கையோட வாடான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை, நம்பிக்கை பண்றா உன்னால முடியும்டான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஒரு சுயநலமான உலகம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நாங்கள் உங்களை தட்டி கொடுக்குறோம், வாங்கன்னு சொல்றோம், நேருக்கு நேராக சொல்றோம், முகத்தை காமிச்சு பேசுறோம், முகத்தை பின்னாடி வச்சுட்டு நாங்கள் பேசல. புரியுதா உங்களுக்கு? எக்ஸாம் நல்லா எழுதுங்க. 150 170க்கு மேலே ரோஸை வரணும், அப்படி, ரைட்டா? கேர்ள்ஸாக இருக்கட்டும், பசங்க ரோசத்தோடு எழுதணும். நம்ம மார்க் விட்டுறக்கூடாது. 150 பேர் எழுதுனாங்கன்னு வச்சுக்காங்க. இப்போ உதாரணமா 500 பேர் இருக்கீங்க, 150 பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்காங்க. இந்த 150 பேருக்கும் ஒரு தாட் இருக்கணும். இந்த 150 பேருக்கு ஒரு தாட். என்ன தாட்னா, நம்ம தேர்வில் வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். தாட் இருக்கணும்னா, தேர்வு வெற்றி பெறணும்னா இதை எழுதணுங்கிற ஒரு தாட் இருக்கும்.
அப்போ மிச்சம் இருக்கிற 350 பேருக்கு என்ன தாட் இருக்கும்? என்ன தாட் இருக்கும்? 350 பேருக்கு என்ன தாட் இருக்கும்? நம்ம ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன, அப்புறம் எதுக்கு படிச்சுக்கிட்டு? படிக்காம சந்தோஷமா இரு. நீ தேர்வு எழுத மாட்ட, மதிப்பெண்ணு எடுக்க மாட்ட, புத்தகத்தை தொட மாட்ட. அப்ப நீ பேசாம ஏதோ ஒரு வேலை வெட்டியை பார்த்து சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. இல்ல சார் நான் வெற்றி பெறணும் சார், நான் தேர்வுல ஜெயிக்கணும் சார். தேர்வை எழுதுனாதான் நீ ஜெயிப்ப. எழுதலைன்னா ஜெயிக்க முடியாது. நல்லா கேட்டு, நீ எழுதுனா மட்டும்தான் ஒரு கொஸ்டினை எப்படி எதிர்கொள்ள முடியாம போய் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னா ஒரு கொஸ்டினே தப்புன்னு கண்டுபிடிக்கணும். இல்லை ஒரு கொஸ்டின் தப்பா இருக்கு சார், அதுக்கு ஆன்சர் இது இல்லை சார் அப்படின்னு சொல்ற ஆளா இருக்கணும். எழுதுனா மட்டும்தான் ஜெயிப்பேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் எழுதாமல் போயிட்டோம்னா சார் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் சார், என்னால் எழுத முடியல. ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு செல்லில் பாரியா, மனக்கணக்கில் எக்ஸாம் எழுதியா போதுமையா, மனக்கணக்கில் எழுதியா போதுமையா. நான் ஆஸ்பத்திரியில் நான் படுத்திருந்த கோலம்லாம் அவ்வளோ பெரிய ஒரு இதுதான். கல்லடைப்பு வந்து படுத்து கிடந்தேன். என் வீட்டுக்கார பிள்ளைட்டு எங்கள் அம்மா என் கற்பே போச்சுமா என் ஆஸ்பத்திரியில், நான் அப்படி படுத்து கிடந்தேம்மா அப்படின்ட்டு அப்படி சொல்லி அடிக்கடி சொல்லி காமெடி பண்ணிட்டே இருப்பேன். அது மருத்துவமனைகள்னா அப்படித்தானே இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ என்னன்னா அந்த நேரத்தில் நான் ஓல்டு கொஸ்டின் ரிசர்ச் பண்ணல. நான் இன்னைக்கு ஓல்டு கொஸ்டின்ங்கிறது இன்னைக்கு எல்லா பக்கம் வந்துச்சு. சரி ஓகே, ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தா என்ன, ஒரு ஒர்க்கை பண்ணுவோம் கொண்டாங்க. எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரூம் தான் எடுத்து அந்த புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் அங்கே சில ஒர்க் அவுட் பண்ணேன். கொஸ்டின் பேப்பர் செல்லில் தான் டவுன்லோட் பண்ணேன். பெருசாக சிஸ்டம்லாம் தூக்கிட்டு போலையே, டவுன்லோடு பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபோனில் ஆஃபீஸ் ஸ்டாப்பில் கைட் பண்ணி இதை பிரிண்ட் அவுட் போடு, இதை டிவைட் பண்ணி கிழிச்சு கொண்டு வாங்க, அங்கேயே பிரித்து கொடுத்து எழுதி கொடுத்து பச்சை கலரு சிவப்பு கலர்னு பாக்கெட்டில் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு தான் நான் உட்காந்துருந்தோம். அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் நல்லாயிட்டு அப்புறம் வந்து திரும்ப ஆஃபீஸில் கண்டினியூ பண்ணோம். எங்கேயும் எதுவும் முடியுமையா? என் சொல் முடிஞ்சு பண்ணீங்க, உங்கள் சொல் முடியலன்னா கூட இன்னொரு நாள் முடியும்ல, 2 நாள் கழிச்சு கூட பண்ணிருங்க. உங்கள் மனசளவில் கூட கொஸ்டினை பாரியா, எழுதாட்டி கூட பண்ணல. பஸ்ஸில் போறீங்கல்ல, சும்மா பாரியா என்ன கொஸ்டின் எடுத்திருக்கோம், இந்த கொஸ்டின் என்னத்தை நம்ம கற்றுக்கிட்டோம், இந்த கொஸ்டின் வந்தால் எப்படி இருக்கும், இதே கொஸ்டின் வந்தால் எப்படி அடிக்க போகிறோம், இதே கொஸ்டின் வரல டிஃப்ரெண்டான கொஸ்டின் வருது அப்படின்னாலும் எப்படி அடிக்க போகிறோம், எப்படி வேணாலும். புரியுதா உங்களுக்கு? ரைட்டா? இந்த வீடியோ பதிவே டெஸ்ட் எழுத வேண்டாம் யாரும் அப்படின்னு தான் வைக்க போகிறேன். அப்படி தான் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எழுதுங்கன்னு நம்ம கெஞ்சுறோம். ரைட்டா? இப்போ நம்ம இதில் எல்லாம் எழுதிருவீங்க. நான் 100% பேசிட்டு இருக்கேன், நிறைய பேர் எழுதிருவீங்க. நான் வந்து 100%மானதை எதிர்பார்க்கிறேன். இப்போ என்னன்னா ஒரு வீட்டில் ஒரு 4-5 குழந்தை இருக்காங்கன்னா 4 குழந்தைய நல்லா வளர்த்துட்டு ஒரு குழந்தைய விட்டுற முடியுமா? 4 குழந்தைய நல்லா சில குழந்தையில பார்த்தாலே தெரியும், இது கற்பூர புத்திரா அடுறா இந்த குழந்தை ஜெயிச்சிரும். அதுக்காக இந்த குழந்தை இது ஒரு உயிரினம் தானே, இது ஒரு பாம்பு. அது மாதிரி 100% எழுதணுங்கிறக்காக நான் பேசிட்டு இருக்கேன். ரைட்டா? மனசோர்வு அடைஞ்சிடாங்க, தேர்வை எழுதுங்க, 100% எழுதுங்க. மார்க் என்ட்ரி பண்ணு, விடாத, உனக்கான இடத்த விடாது. இந்த நீ இப்போ 1000 பேர் எழுதாங்கன்னா இந்த 1000 பேருக்குள்ள நீ ஒரு ஆள் வரலைன்னா அவங்க எப்படி 15,000 பேர்ல வருவ? நினைச்சு பாரு. இங்க 150 போட முடியலன்னா அங்க எப்படி 150க்கு மேல அடிக்க முடியும்? சரிப்பா, இது ஒரு சாதாரண கொஸ்டின் சார், இந்த சாதாரண கொஸ்டின்ல நீ 200 அடிச்சு பாரியா? இந்த கொஸ்டின் பயங்கர டஃப்பான கொஸ்டின் சார். டஃப்பான கொஸ்டின்ல 150 எடுத்து பாரியா? எவ்வளவு பெரிய விஷயம். உன் கொஸ்டினை நீ என்ன வேணா நினைக்கலாம், டஃப்பா இருக்கு சார் கொஸ்டின், நான் படிக்கவே இல்லை சார். அதுல நீ எவ்வளவு எடுக்கிறியோ அதான் டாப் மோஸ்ட் மார்க். அதான் உனக்கு புரியும், எவ்வளவு மார்க் நீ எடுக்கிறியோ டாப் மோஸ்ட் மார்க் அடிச்சு வா, அவ்வளவுதான். இப்ப வீடியோ பதிவுகள் பொதுவாக யூடியூப்ல இது பண்றோம். கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தானே கொடுக்குறோம். நீங்க ஒரு பேமெண்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்க, உங்களுக்கான அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது அந்த வினாத்தால சரியான முறையில் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ நீங்கள் அட்டன் பண்ணும்ல, கட்டணம் கட்டியிருக்கீங்கல்ல, புரியுதா? அந்த கட்டணத்துக்காக அட்டன் பண்ணுங்க. உண்மையை நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக அட்டன் பண்ணுங்க, கட்டணத்துக்காக அட்டன் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பரை பாருங்க, எத்தனை அகாடமி வேணா படிங்க, எத்தனை டெஸ்ட் வேணா எழுதுங்க, இந்த டெஸ்ட்டையும் எழுதுங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு அறிவு கிடைக்கும். இங்கேருந்து நான் முருகன் கோயிலுக்கு போனால் எனக்கு ஒரு அறிவு கிடைக்கும், சித்தர்களை பற்றி போகரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மருதமலைக்கு போனால் எனக்கு ஒரு அறிவு கிடைக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். திருப்பரங்குன்றம் போனால் எனக்கு ஒரு அறிவு கிடைக்கும், கடலை பற்றி நான் தெரிஞ்சுக்கிடுவேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அறிவு கிடைக்கும். எல்லா இடத்துலையும் கடவுள் ஒன்று தான், ஒரு அறிவு கிடைக்கும். அதே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர். ஒவ்வொரு அகாடமிலையும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கலாம், இதில் ஒரு அறிவு கிடைக்கும். இந்த அறிவு மைண்டில் ஏற்றணும். அதனால தயவுசெய்து சொல்கிறேன், எல்லாருமே டெஸ்ட் 100% எல்லாரும் டெஸ்ட் எழுதிருங்க. 100% எல்லாரும் டெஸ்ட் எழுதிடணும். எல்லாருமே மார்க் என்ட்ரி பண்ணுங்க, எல்லாருமே அடிச்சு வரணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ மறந்துடாதீங்க. ஒவ்வொரு வாரமும் இதை வந்து ஓயாம சொல்லிட்டே இருப்பேன். மொக்க போடுறேன்னு கூட சொல்லிக்காங்க, ஓயாம சொல்லிட்டே இருப்பேன். இதன் மூலமா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 10% கூட நாளைக்கு எழுதலாமா வேணாமான்னு யோசிச்சவங்க கூட நாளைக்கு எழுதிட்டீங்கன்னா, சார் படிக்கவே இல்லை சார், எப்பா நீ படிக்கலன்னு எப்படியா சொல்ல முடியும்? நீ பண்டாவது கடந்தாயா வந்திருக்க, பேசிக் நாலேஜ் இருக்குமே, அடியா 120 அடிப்பியா? உன்னுடைய பேசிக் அறிவை வச்சு 120 அடிப்ப. இந்த இடம் 120 அடிச்சுல, அடுத்த இடம் 150 அடிச்சுக்கலாம். பிறந்தநாள் கொண்டாடுறான், அப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியல, விடுப்பா பரவாயில்லப்பா, இருக்கிற ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறேன்ப்பா,
எந்த தைரியத்தில் அந்த பிறந்தநாள் கொண்டாடுறோம் தெரியுமா? அடுத்த வருஷம் பிறந்தநாளுக்கு நம்ம இருப்போம், அப்பா இதை விட நல்லா வாங்கி தருவாரு நம்பிக்கையோட தானே இருக்கும். இந்த வாரம் 120 அடியா, அடுத்த வாரம் 150 அடிச்சுக்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் 150 அடிச்சுக்கலாம், எக்ஸாம்ல போய் 190 அடிப்போம்யா. ஸோ அப்படி நீங்க ஒரு எண்ணத்துக்கு வரணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான உங்களோட டார்கெட்டா இருக்கணும். நாளைக்கு டெஸ்ட் வந்து 150 to 170 கிட்ட மேல அடிச்சு ரேங்க் லிஸ்ட்ல ஏறி வந்துடும். ரேங்க் லிஸ்ட்ல ஏறி வந்துடும். மாவட்டம் ஊர் அங்க பதிச்சிடும். அப்பனா மட்டும்தான் நீ அங்க போய் நல்லா ஜெயிக்க முடியும். தேர்வு எழுதாம அசால்ட்டா இருந்துடாதீங்க. தேர்வை எழுதுங்க 100% பேர் எழுதுங்க. தேங்க்யூ.